ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் K. ராம் PhD அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் K. ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அனுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பொதுவாகவே நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அதாவது கஷ்டம்னு வாழ்க்கையில் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷாலையும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பல்வேறு விதமான சூட்சமமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு, அதற்கடுத்து 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு உண்டான தினப்பலன், ஒவ்வொரு ராசிக்காரருமே தன்னுடைய சொந்த கஷ்டம் தீருவதற்கு இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற அந்த விஷயம், அடுத்து ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அதற்கடுத்து அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், அதற்கடுத்து சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் பார்த்தீங்கன்னா சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய பண்டிகைகள் பற்றிய முக்கியமான விஷயங்களை இருந்துகிட்டு இருக்கிறோம். இவ்வளவு சிறப்புகளும் பொறுப்புகளும் நிறைந்த நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் முதலா இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 15/1/2018 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் தை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தசி. இன்று காலை 6:30 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் மூலம். மாலை 5:59 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை.
குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி, மிருகசீரிஷம். இன்று மாட்டு பொங்கல், திருவள்ளுவர் தினம். இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 9, பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திப்பதின் மூலமாக பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதுவும் ஜீவனஸ்தானத்தில் மகர ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மகர சூரியனுக்கு நிகர சூரியனில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆதாயங்கள் அதிகமாகும். அதுவும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தொல்லைகள் விலகி எல்லையில்லாத ஏற்றங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். காக வழிபாட்டால் கர்ம வினைகள் தீரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HR. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண பற்றாக்குறை தீரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் மகரத்தில் இருக்கிறதுனால மகர சூரியனுக்கு நிகர சூரியன் சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா நல்லதொரு சுகமும், நீண்ட நாளாக நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் ஆதித்ய பகவான் இருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். கந்த வழிபாட்டால் மந்த நிலை மாறக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் FW. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியம் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட அது மகரமாக இருக்கிறதுனால தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய நல்ல ஒரு கவிதை திறனும் எழுத்து திறனும், குறிப்பாக எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சந்திர வழிபாட்டால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கிரே, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் YW. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாதகம் இல்லாத சாதகங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக, குடும்பஸ்தானாதிபதியாக, வாக்குஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் மகர ராசியில் அதாவது மகர சூரியனுக்கு நிகர சூரியன் சொல்லக்கூடிய அளவுக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால சத்தமில்லாத முன்னேற்றங்களை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருக்கும். அது குடும்பத்திலோடு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் அதிகாரமாக பேசின மனைவி இன்றைய நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆறுதலாக பேசக்கூடிய அற்புதம் அலைமோதும். அதே மாதிரி உங்களுடைய சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய சொல் பேச்சுக்களை கேட்டுக்கக்கூடிய ஒரு பக்குவமான பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். விக்கிரக வழிபாட்டால் வீண்பலி விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் குங்கும கலர், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் AM. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதிகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சத்துருஸ்தானத்தில் மகர ராசியில் இருக்கிறதுனால, அதாவது அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். அதே மாதிரி உங்களுடைய அதாவது ராசி அதிபதி மகரத்தில் இருக்கிறதுனால தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய தகுதியான தொழில் வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். விநாயகர் வழிபாட்டால் வீண்பலி விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் VD. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்தம் குடிகொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய முத்தாய்ப்பான நாளாகவே இன்றைய நாள் அமையும்.
மத வழிபாட்டால் மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழக்கூடிய இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் GU. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாப ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் மகரத்தில் இருக்கிறதுனால மகரத்துக்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசாங்க வகையில் நிச்சயமான ஆதாயம் உறுதியாக கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. அதே சமயத்தில் சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத அதாவது ஒரு மருத்துவ தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகமாகும். பைரவ வழிபாட்டால் பாவம் விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் RK. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளால் கூட ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு மதிப்பு. உங்களுடைய உழைப்புக்கெல்லாம் மிகப்பெரிய சிறப்பும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைதுங்க. பொதுவாகவே எள்ளி நகையாடிய உறவுகளுக்கு முன்னாடி அதே உறவுகள் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான முன்னேற்றம் இன்றைய நாளில் அதிகமாகும். அனுமன் வழிபாட்டால் ஆரோக்கியம் கூடக்கூடிய இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் OP. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லாபங்களும் க்ஷேமங்களும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது அற்புதமான அமைப்பு. எதிர்பார்த்த தனமும் எதிர்பாராத பணமும் நிச்சயமாக சேரும். அதே சமயத்தில் குடும்பத்தில் கடந்த காலங்களில் இணக்கமில்லாத சூழ்நிலைகள் இருந்தால் கூட தற்போது இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். சொல்ல காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வாக்கு பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சித்தரகுப்த வழிபாட்டால் சிந்தனை வளப்படக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் அரக்கு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LA. மனோபலமும் மதிநுட்பமும் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சிகள் மகிழ்ச்சியோடு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே அடியெடுத்து வச்சிருக்கிறதுனால மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லைன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வாய்ப்புகளும் சாதகமாகவே அமையும். அந்த சாதகங்கள் முழுவதும் சந்தோஷமாக அமையக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. ஸ்ரீராமர் வழிபாட்டால் இன்னும் சிறப்புகள் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் GO. கலவரம் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழத் தெரிந்த கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குதூகலம் தாண்டவமாடக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அதாவது 12ஆம் இடத்துல மகர ராசியில் அடியெடுத்து வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக கடந்த காலங்களில் இருந்த வேண்டாத நட்புகள் விலகக்கூடிய பாக்கியமும் வேண்டாத கெட்ட பழக்கங்கள் அதாவது கெட்ட எண்ணங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமை மிகுந்த இன்றைய நாளில் நவக்கிரக வழிபாட்டால் நன்மை அதிகமாகும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் UK. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்த அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எதிரிகள் மூலமாக கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். அதே சமயத்தில் நீண்ட நாள் எதிரிகள் தவிடுபொடியாகக்கூடிய இன்றைய நாளில் தகுதிக்கு மீறிய ஒரு லாபங்களையும் சேமங்களையும் நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும். கோதுமை தானத்தால் குடும்ப மேன்மை கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் NK.
அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜனனகால நேரப்படி, ஜனனகால ஜாதகத்தில், ஜனனகால பிரபஞ்ச கதிப்படி வானுலக தேவதைகளாலும் 33 கோடி தேவர்களாலும் இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட, அதாவது கடவுளால் கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடிய மிகப்பெரிய, அதாவது அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க பயப்பட வேண்டாங்க. மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும். அப்படிப்பட்ட இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நிகழ்ச்சியை பார்க்க தவறி விட்டவங்க அல்லது நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியாமல் தவற விட்டவங்க பயப்பட வேண்டாங்க. ராஜயோகம், அதாவது யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை எந்த நேரமாக இருந்தாலும் பார்க்கலாம். இந்த மந்திரத்தை எந்த நேரத்திலும் நீங்கள் ஒலிக்க வச்சு உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பிரார்த்தனையை வச்சுக்கும் பொழுது நிச்சயமான மேன்மைகளை நிதர்சனமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி இனி இன்றைய நாளுக்கு உண்டான அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் இச்சத் மகந்திரே நம. மீண்டும் ஒரு முறை சொல்றாங்க. ஓம் இச்சத் மகந்திரே நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தை திருநாளில் 2ஆம் நாளாகிய இன்றைய நாள் மாட்டுப் பொங்கல். இந்த மாட்டுப் பொங்கலுடைய மகத்துவத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்காம மனசுக்கு வந்தபடி ஒரு சில பேர் கேலியாக கூட பேசிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறது, அதாவது எவ்வளவோ விலங்கினங்கள் இருந்தால் கூட இந்த மாடு, பசுமாடு மட்டும் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அவதாரம் மட்டும் அல்லங்க, நவகிரகத்தையே கட்டி போடக்கூடிய மிகப்பெரிய, நவகிரகத்தை கூட ஓரளவு தட்டி கேட்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் இந்த சாதாரண பசு மாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு பொங்கல் பசுமாட்டுக்கு நாம் முறையான வகையில் குளிப்பாட்டி அந்த பசுமாட்டுக்கு அலங்காரம் பண்ணி அந்த பசுமாட்டுக்கு நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை பொங்கலாக வச்சு அந்த மாட்டு பொங்கல் அப்படின்னு ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை முதன்னு பசுமாட்டுடைய வாயில் ஊட்டி விடக்கூடிய ஒரு அற்புதம் மிகப்பெரிய ஆதாயங்களை மனித குலத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பொதுவாகவே விவசாயி, அதாவது ஒரு விவசாயி சேத்துல கால் வைக்கல அப்படின்னா மற்ற ஜனங்கள் சோத்துல கால் வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தத்துவமாக சொல்லி வச்சிருந்தால் கூட அந்த சேத்துல கால் வைக்கிற விவசாயியை கூட எந்த நேரமும் கண்ணும் கருத்துமாக காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த சாதாரண பசுமாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நம்ம நிறைய பேர் வசனமாகவும் அல்லது வேறு வகையான ஒரு தத்துவமாகவும் பித்து பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம கத்துற கத்துக்கு மேல பசுமாடு கத்துற ஒவ்வொரு கத்துக்கும் மிகப்பெரிய மகத்துவம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பொதுவாகவே ஒரு விவசாயியுடைய வீட்டில் அல்லது வேறு எங்காவது ஒரு பசுமாடு வளர்த்திட்டு இருந்தோம்னு வைங்களே, அந்த பசுமாடு அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய அவமானங்களையோ அல்லது அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய சேதாரங்களையோ கண்டிப்பாக தன்னகத்தை ஈர்த்து வச்சுக்குதுங்க. அதாவது பசுமாட்டில் மட்டும்தான், அதாவது பிரம்ம தேவன் சொல்றோம் இல்லையா, மேல் வானுலகில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூமியை நோக்கி, அதாவது பூமியை பார்வை செய்யும் பொழுது கண்டிப்பாக பசுமாட்டை பார்வை செய்யறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்குதுங்க. அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லுவேங்க,
இந்த பசுமாட்டு தொழுவத்தில், அதாவது உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இயேசு பெருமான் கூட பசுமாட்டு தொழுவத்தில் பிறந்தார், அவதரித்தார் அப்படிங்கிற அற்புதத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய துக்கங்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாட்டு பொங்கல் என்று உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய துக்கங்களையும் கஷ்டங்களையும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமான மேன்மை நிதர்சனமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய பாக்கியவான்கள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஜாதகம் பார்க்குறாங்க, ஜாதகம் பார்த்துட்டு ஜாதகம் பார்த்தோன்னே நல்லது நடந்தது அல்லது சிறு பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் நல்லது நடந்தது நீங்கள் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் ஒரு யதார்த்தமாக இருந்தால் கூட அந்த யதார்த்தத்துடைய உண்மையான பலன் என்ன கேட்டிங்கன்னா, என்னை சந்திச்ச அத்துணை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமாட்டு தொழுவத்தில் மாட்டு பொங்கல் என்று பிரம்ம முகூர்த்தத்தில் நிச்சயமான பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனை தான் ஆண்டு முழுவதும் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை இந்த நேரத்தில் யதார்த்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறாங்க. எதிரியாகவே இருந்தால் கூட அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னை சந்திச்சவங்க மட்டும் இல்லைங்க, என்னை தாறுமாறா சிந்திச்சவங்களா இருந்தாலும் சரி, என்னுடைய அதாவது எங்கிட்ட மனசார பழகி இருந்தாலும் சரி அல்லது மறைமுகமா எதிர்த்திருந்தாலும் சரி, அனைவருக்குமே அந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல பசுமாட்டு தொழுவத்துல பசுமாட்டுக்கு பின்பக்கம் நின்று நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனாலதான் உலகத்துல சக்திகளுக்கு மீறி சக்தியாக எவ்வளவு வளம் வரும் வார்த்தைகளை போட்டு இந்த ராஜயோகம் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் வளம் வந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது நிகழ்ச்சி மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து, அதாவது என்னுடைய சின்ன வயசுல மாடு மேய்க்க கூட தகுதி இல்லாம எருமை மேய்ச்ச நான் இன்று உலகம் முழுவதும் பயணம் செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியமும், அதுவும் முதல் தர பயணத்துல முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த பசுமாட்டு தொழுவ பிரார்த்தனை எனக்கு கொடுத்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. இன்றைய நாள் கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிரார்த்தனை வச்சிருக்கிறேங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய மந்திரத்தை எடுத்து சொல்லி நீங்கள் முன்னேற முடியாமல் இருந்தால் கூட இந்த மந்திரத்தை சொன்ன அத்தனை பேரும் அல்லது இந்த மந்திரத்தை யூடியூப்ல பார்த்த அத்தனை பேரும் தந்திரமான வகையில மந்திரம் போட்ட மாதிரி முன்னேற்றங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பசுமாட்டு தொழுவத்தில் மாட்டு பொங்கல் என்று வச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நீங்களும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை நினைச்சு இந்த மாட்டு பொங்கல் என்று பிரார்த்தனை வச்சுக்கிறது. மாடு இருந்தால் பொங்கல் வச்சு நீங்கள் மாட்டுக்கு மரியாதை செலுத்தலாங்க. மாடு இல்லாதவங்க மாட்டு பொங்கல் எங்க நடக்குதோ அந்த பொங்கல்ல கலந்துக்கிறது மிகப்பெரிய அற்புதங்களையும் மிகப்பெரிய தாத்பரியங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வரும் நாட்களில் நீங்கள் விரைவாகவே உணர முடியும். வறுமையான வாழ்க்கையில நேர்மையை கடைப்பிடிச்ச ஒவ்வொரு மனுஷாளுக்கும் பெருமையான வாழ்க்கை நிச்சயமா வரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுமையாகவும் அருமையாகவும் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.